வணக்கம். அடியேன் இப்போ இதுக்கு முன்ன போட்ட பதிவில் தூதுவடை சாப்பிடச் சொன்னேன். 50 கிராம் தூதுவளை, 20 கிராம் சர்க்கரை கலந்து வச்சுக்கொண்டு, ஒரு 5 கிராம் தான் சாப்பிடணும். அது அந்த கிராமை சொல்லல. அதனால இது தொடர். அந்த தூதுவடையில கலந்து வச்சுக்கிட்டு 5 கிராம் தான் காலையில வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில அ ம ஆன்மாவோட இணைந்திருக்கும் ஒரு பிரம்ம ரகசியம் உண்டு. அதை அடியேன் ஓப்பனாக சொல்கிறேன். அது மற்ற மந்திரங்களாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெஷரை உண்டாக்கும். நாடி துடிப்பை அதிகமாக்கும். ஆனால் இந்த உச்சரிப்பு இது அடியனுக்கு காதில் கொடுக்கப்பட்டது. இறை விஷயம். அ அ அது இது சொல்றேன். ஒண்ணும் தவறு இல்ல. அது அ இறை தீட்சை கிடைச்சது. காதில் கொடுத்து ஒ கிடைத்தது. அது சொல்றேன். இதில ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வராது. மன இது இதய துடிப்பு அதிகமாகாது. மற்றதெல்லாம் அதிகமாகும். மற்ற மந்திரங்கள் உச்சரிப்பு ரொம்ப இதானது. இது ஆன்மாவுடைய இணைப்பிலே இருக்கக்கூடியது. ஆனா அதிகமா சொல்ல வேணாம். ஒரு 21 தடவை டெய்லி சொல்லி வாருங்கள். விரும்பியவர்கள் விருப்பமுள்ளவர்கள் கட்டாயமில்லை இதில். ஏன்னா உச்சரித்து பாருங்கள். ஆன்மா சுகப்படும். நித்திரை நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு. என் துடிப்பு அதிகமாகுது. இல்லை மற்ற மந்திரங்கள் எந்த உச்சரிப்பு கொடுத்தாலுமே மந்திரங்கள் உச்சரிப்பு துடிப்பை உண்டாக்கும். நாடி துடிப்பை ஜாஸ்திப்படுத்தும். ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஓடாது, ஆஃப் ஆயிரும். ஓடிக்கிட்டே இருக்கிற மந்திரங்கள் நாடி துடிப்பை அதிகமாக்கும். ஓடவே கூடாது. எந்நேரத்தையும் ஓடிக்கிட்டே இருக்க சில பேர் ஓடிக்கிட்டே வச்சுட்டே இருப்பாங்க. நாடி துடிப்பை ஜாஸ்திப்படுத்தும். அதை ப்ரெஷரை கூட ஏற்படுத்தும். இது சொல்கிறேன் அடியேன். பிரம்ம ஆ பிரம்ம ஆ பி ர இம் ம ஆவண்ண பிரம்மா. இதை உச்சரிங்கள். சந்தோஷமாக சொல்கிறேன். வெளிப்படையாக சொல்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இன்புற்று இருக்கட்டும். இதை உச்சரிங்கள். தூங்கும்போது உச்சரிக்கும்போது நித்திரை அப்போவே வந்துடும். ஓடாது. மனதில் திருப்பி ஓடிக்கிட்டே இருக்காது, ஆஃப் ஆயிரும். சந்தோஷம். இறை நிலையோடு வாழுங்கள். சந்தோஷம்.